அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சார்ந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் ஈரானினுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியான் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். அண்மையில் இருக்கும் அரபுலக நாடுகளை தாக்கும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது, சகோதரத்துவத்துடன் இருப்பதற்கே விரும்புகின்றோம். ஆனால் அமெரிக்க தளங்கள் அமைந்திருப்பதால் நாங்கள் தவிர்க்க முடியாமல் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தோம், அதற்கு மன்னிப்பு கோருவதாக ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். இந்த காணொளி வெளியாகி சில நிமிடங்களிலேயே ட்ரம்ப் அதற்கு ஒரு பதில் உரைத்திருந்தார். ட்ரம்பினுடைய கபட திட்டம் உடனடியாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் ட்ரம்ப் எப்படியும் இந்த அரபுலக நாடுகள் ஒன்றிணைந்து விடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல நகர்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். இன்று அவர்களுடைய நகர்வுகளுக்கு அரபுலக நாடுகள் பலிக்கடாக்கப்பட்டிருப்பதால் ஒட்டுமொத்த அரபுலகமும் எதிர்பாராத ஒரு பேரழிவுக்குட்படுமா என்ற செய்திதான் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய பிந்திய சம்பவங்களில் எதிரொலிக்கின்றது. அது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளையும் அரபுலக நாடுகளுக்கு ரஷ்யா விடுத்த ஒரு மிக கடுமையான எச்சரிக்கை, இவற்றையும் இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்கலாம். பிராந்திய அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களின் மீதே நாங்கள் தாக்குதல் நடத்த விரும்புகின்றோம். ஏனைய அரபுலக நாடுகளையோ அரபுலக நாடுகளின் சொத்துக்களையோ அவர்களுடைய உட்கட்டுமானங்களையோ தாக்கும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது என்பது பெஷாஷ்கியானுடைய அறிவிப்பு. அதற்கான மன்னிப்பு கோரல்கள் ஈரான் ஸ்டேல் அமெரிக்காவுக்கு வைத்து ஒரு செக்மேட்டாக பார்க்கப்பட்டது. அரபுலக நாடுகளும் ஈரானினுடைய நியாயங்களை உணர்ந்து கொண்டு அவர்கள் அமெரிக்க இராணுவ தளங்களையும் அல்லது ஸ்டேலுக்கான ஆதரவையும் விலக்கிக் கொள்ளலாம் என்று கூறும் அளவுக்கு நிலைமை ஒரு சாதகமாக பார்க்கப்பட்டது. ஆனால் பல சதி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நெதன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் உடனடியாக அதற்கு எதிர்வினையாற்றியிருந்தார்கள். ஈரானை கோபப்படுத்தும் விதமாக ட்ரம்ப் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார். நாங்கள் அடித்த அடியில் ஈரான் பயந்து சென்று மத்திய கிழக்கு நாடுகளிடம் மன்னிப்பு கோரியிருக்கின்றார்கள். எங்கள் இராணுவ நடவடிக்கையின் வீரியத்தை இது காண்பிக்கின்றது. ஈரான் முதல் தடவையாக தோல்வியடைந்திருக்கின்றார்கள், அரபுலக நாடுகளின் காலில் வீழ்ந்திருக்கின்றார்கள் என்று தனது இஷ்டத்திற்கு ட்விட்டர் பதிவை வெளியிட்டார். ட்ரம்புடைய நடவடிக்கையே இது சார்ந்துதான் இருக்கும். தன்னுடைய ட்ரூத் சோஷல் பக்கத்தில் எவ்வாறு சகுனி வேலை பார்ப்பது என்று சொல்வார்கள், எந்தெந்த நாடுகளை எப்படி மூட்டி விடுவதென மூட்டி விட்டு பின்னர் தானே ஒரு சமாதானம் பேசுவது போல காண்பித்து கொண்டு பின்னர் அந்த நாட்டை தனக்கு அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு நகர்வுகளைத்தான் ட்ரம்பினுடைய பல கட்ட நகர்வுகளில் பார்த்திருந்தோம். எனவே ட்ரம்ப் இதை கூறியவுடன் ஈரானுக்கு மிகப்பெரிய கோபம். அவ்வாறு ஈரான் கோபம் அடைந்தாலும் கூட அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அடையாளத்துக்காக ஒரு சில தாக்குதல்களை துபாய் மற்றும் பஹ்ரைன் மீது மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஈரானையும் அரபுலக நாடுகளையும் எப்படியும் ஒற்றுமைப்பட்டு விடக்கூடாது. ஏனெனில் ஈரான் அரபுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகளுக்குள் இருக்கும் பிரிவினைகளை பயன்படுத்தியே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களுடைய அடாவடித்தனங்களையும் வெறியாட்டங்களையும் அனைத்து மத்திய கிழக்கிலும் நகர்த்தி வருகின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டு விட்டது. எங்களுடைய பிழைப்பில் மணலை போட்டு விடுமோ ஈரான், அனைவரும் ஒற்றுமையாகி விடுவார்கள் என தெரிவித்து உடனடியாக பஹ்ரைனில் இருந்து ஒரு ஏவுகணை தாக்குதலை ஈரான் மீது மேற்கொண்டார்கள். அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பது ஒரு புறம், பஹ்ரைனும் தங்களுடைய வான்வெளியை ஈரானை தாக்குவதற்கு தங்களுடைய அமெரிக்காவுடைய ஹைமாஸ் ஏவுகணை தொகுதிகளை உள்ளே நகர்த்தி பொருத்தி தாக்குவதற்கு அனுமதித்திருந்தார்கள். அமெரிக்காவும் ஈரானுடைய இந்த அறிவிப்பு வழியாக சில மணி நேரங்களில் தாக்கியதன் பின்னணியில் நிச்சயமாக அரபுலக நாடுகள் ஒற்றுமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகவும் கவனமாக இருக்கின்றார்கள். பஹ்ரைனில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதல் சாதாரண தாக்குதலாக இருந்தாலும் அந்த தாக்குதலை அப்படியே விட்டுவிடலாம். லட்சக்கணக்கான ஈரானிய குடிமக்களின் நீர் தேவையை, அதாவது குடிநீரில் கை வைக்கும் அளவுக்கு ஈரானில் இருக்கக்கூடிய கெஷாம் தீவில் கடல் நீரை குடிநீராக்கி மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறக்கூடிய இந்த நன்னீர் உப்பு நீக்கும் ஆலையை குறிவைத்து ஒரு தாக்குதலை நடத்திவிட்டார்கள். இது இதுவரை இல்லாத புதுமை. மக்கள் பெட்ரோல் இல்லாமல் வாழலாம், டீசல் இல்லாமல் வாழலாம், உணவில்லாமல் கூட சில நாட்கள் இருந்துள்ளன. குடிநீர் இல்லாமல் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் குடிநீர் ஆலைகளை தாக்கி இருப்பது ஒட்டுமொத்த ஈரானையும் ஸ்தம்பிக்க வைத்து ஈரானுடைய தேசத்தின் மக்களையே ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்குட்படுத்துவது. இந்த தாக்குதல் நடந்து சில நேரங்களிலேயே 40 நிமிடங்களிலே அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிடுகின்றார், எங்களுடைய நாட்டின் 30 கிராமங்களுக்கு இந்த கெஷம் தீவில் நீர் விநியோகம் தடைப்பட்டிருக்கின்றது. இதுவரை இல்லாத உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்
மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்சி எச்சரிக்கை விடுத்திருந்ததுடன் இதுபோன்ற காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை ஈரான் சகித்து கொண்டிருக்காது, மிக கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுப்போம். இந்த அமெரிக்கா இது போன்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய முன்னுதாரணம் இந்த அரபுலக நாடுகளுக்கு மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்தப் போகின்றது என்று உடனடியாக ஈரானுடைய அமைச்சர் அராக்சி ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார். தாக்கியது அமெரிக்காவாக இருந்தாலும் இதற்கான தாக்குதல் ஏவுகணைகள் பஹ்ரைனிலிருந்து ஏவப்பட்டிருக்கின்றன. பஹ்ரைன் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும், தாங்களே ஒரு கடல் நீரை உப்பு நீக்கி நன்னீராக்கி குடிநீர் தேவையை 60% வரை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. இப்படியான நிலையில் ஈரான் போன்ற ஒரு நாட்டினுடைய குடிநீரை மாற்றக்கூடிய அந்த நன்னீர் ஆலைகளை தாக்கி சேதப்படுத்த தன்னுடைய வான்வெளியை கொடுப்பது எவ்வளவு தூரம் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இந்த முட்டாள்தனமான ஆட்சியாளர்கள் நினைத்து பார்க்கவில்லை. அமெரிக்காவினுடைய எடுபிடிகளாக அமெரிக்காவின் ஏவல்களுக்கெல்லாம் ஆடக்கூடிய இந்த பஹ்ரைன் ஆடிவிட்டார்கள். இன்றைய தினம் ஈரான் தவிர்க்க முடியாமல் தாங்கள் இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும். ஏனெனில் இவ்வாறு ஒரு அடையாள தாக்குதலை ஒரு இடத்தில் நடத்தியவர்கள் இனி ஈரானின் இடங்களில் நடத்தினால் ஈரான் மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்தித்துவிடும். எனவே உடனடியாக ஈரானும் இன்றைய தினம் தங்களுடைய ட்ரோன் ஒன்றை பஹ்ரைனில் இருக்கக்கூடிய உப்பு நீக்கும் வசதிகளை குறிவைத்து சேதப்படுத்தி இருப்பதாக பஹ்ரைன் விநியோக அமைச்சகம் அறிவித்திருக்கின்றார்கள். நன்னீர் விநியோகத்தில் சுமார் 75% பஹ்ரைனில் உப்பு நீக்கும் ஆலைகளில் இருந்து வருவதாக கூறப்படுகின்றது. எனவே இது பஹ்ரைனுக்கு ஏற்பட்டுள்ள பேரழிவு கிடையாது. இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கத்தாராக இருக்கலாம், ஓமனாக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உட்பட பல நாடுகள் இந்த கடல் நீரை நன்னீராக்கி பல்வேறுபட்ட தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றார்கள். எனவே ஒரு நாட்டை மாறி மற்ற நாடு அடித்து கொண்டால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் நீர்வளமும் காலியாகி மத்திய கிழக்கே ஒரு அழியக்கூடிய நிலையில் குடிநீர் இல்லாமல் எந்த தேசமும் வாழ முடியாது. மிகப்பெரிய பல பில்லியன் டாலர்களை செலவு செய்து இவர்கள் குடிநீர் தாங்கிகளையும் இந்த ஆலைகளையும் அமைத்திருக்கின்றார்கள். அவை தகர்க்கப்பட்டு விட்டால் எப்போதும் இல்லாத பேரழிவு ஏற்படும் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் ஈரான் மீதான தாக்குதலை இவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்கள். இன்று ஈரான் தாக்கிய பின்னர் ஒட்டுமொத்த அரபுலக நாடுகளும் நடுங்கி போயிருக்கின்றார்கள். ஏனெனில் இதுபோல ஏனைய நாடுகளிலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் ஒட்டுமொத்த அரபுலகமும் நீரில்லாத ஒரு வறண்ட பாலைவன பூமியாக மாறிவிடும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயம். பஹ்ரைனில் இந்த தாக்குதலுடன் நிறுத்தப்படவில்லை. பஹ்ரைனில் அமெரிக்க படைகள் தங்க வைக்கப்பட்டிருந்த வேறு பகுதிகளை இலக்கு வைத்தும் ஈரான் சரமாரியான ட்ரோன்கள் கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தியை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் தெளிவாக குறிப்பிட்டார்கள், எங்கள் நாட்டை தாக்குவதற்கு எதிரிக்கு இடங்களையோ நிலத்தையோ வான்பரப்பையோ உங்கள் நீர்நிலையோ கொடுக்க வேண்டாம். உங்கள் நாட்டு இராணுவ தளங்களிலிருந்து எங்களை தாக்குவதற்கு அனுமதிக்க வேண்டாம். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் தாக்கப் போவதும் இல்லை என்பதை திட்ட தெளிவாக ஈரான் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கு இருக்கும் விசுவாசத்தை ஏனைய அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு காட்டாத இந்த அரபுலகம் அவற்றை தவறாக புரிந்து கொண்டு ஈரான் பயந்து விட்டார்கள் என்பதைப் போல அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய பேச்சுக்களுக்கு எடுபட்டு போய்விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இன்று மீண்டும் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மீது, பஹ்ரைன் மீது, குவைத் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இதுவரை 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் 2 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஒருவர் காரில் செல்லும் பொழுது ட்ரோனை இடைமறிக்கும் பொழுது அந்த ட்ரோனுடைய உடைந்த துண்டுகள் வீழ்ந்து வெடித்ததில் ஒரு பாகிஸ்தான் நபர் கொல்லப்பட்டிருக்கின்றார். மொத்தம் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் குடிமக்கள் 4 பேர் கொல்லப்பட்டிருப்பதான அறிவிப்பை பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானை தூண்டிவிட்டு வேண்டுமென்று அரபுலகத்தையும் ஈரானையும் மூட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் ட்ரம்பும் ஸ்டேலும் செயற்படுவதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் எவ்வளவு மூட்டிவிட்டாலும் இவர்களுக்கென்று ஒரு சொந்த புத்தி வேண்டும். சொந்த புத்தி இல்லாமல், சொந்த இராணுவம் இல்லாமல், சொந்த ஆயுதங்கள் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் அமெரிக்காவுடன் கையேந்து நிற்கும் இந்த அரபுலகம் இதைவிட வேறு எவற்றையும் சிந்திக்கப் போவதில்லை என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகம் இன்று ஈரான் மீது ஒரு ஏவுகணையை ஏவி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அடையாளமாக தாங்களும் ஈரானை தாக்குவோம் என்பதற்காக இந்த ஏவுகணைகளை
ஏவியதாக கூறப்படுகின்றது. அதன் உண்மைத்தன்மைகள் இன்னும் சில மணி நேரத்தில் வெளியிடப்பட்டுவிடும். அவ்வாறு ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைனிலிருந்து ஆயுதங்கள் ஏவப்பட்டால் ஈரானின் மிகப்பெரிய பதிலடி இவர்களுக்கு இலக்கானால் ஒட்டுமொத்த அரபுலகமும் மிகப்பெரிய சிக்கலான இடமாக மாறப்போகின்றது என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலிய நகரங்களில் மற்றும் ஜோர்டானில் உள்ள விமானப்படை தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் டெல் அவிவ் பெர்ஷெவா நகரங்களில் இராணுவ இலக்குகள் ஈரானினால் தாக்கப்பட்டிருப்பதாக IRGC தெரிவித்திருக்கின்றது. அதேபோல ஜோர்டானில் இடம்பெற்ற தாக்குதலில் ஜோர்டானின் வான் பாதுகாப்பு மையமும் அமெரிக்க விமானப்படை தளமும் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கின்றது என்ற செய்திகளையும் இன்று IRGC வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஈரான் அமெரிக்க தளங்கள் இருப்பதால் மட்டும் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை தாக்கவில்லை. இன்று CNN அமெரிக்க ஊடகம் ஒரு செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். CIA அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகளினுடைய விடுதிகள், மொசாட்டினுடைய அலுவலகங்கள் என்பவற்றை பஹ்ரைன், துபாயில் ஈரான் துல்லியமாக தாக்கியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஈரானிய உளவுத்துறை தகவல்களை துல்லியமாக பெற்று தாக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கின்றதா என்ற கேள்விக்குறியுடன் ஈரான் இலக்கு வைத்து அமெரிக்க படைகள் மீது நடத்திய துல்லிய தாக்குதல் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை வரைந்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன் போன்ற நாடுகள் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை மட்டும் அவர்களுடைய மண்ணில் வைத்திருக்கவில்லை. ஈரான் மண்ணில் CIAனுடைய அலுவலகம், மொசாட்டினுடைய அலுவலகம், யாரெல்லாம் ஈரானுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் செயற்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம் விரித்து அந்த மண்ணிலே அவர்களை வைத்திருந்திருக்கின்றார்கள் என்ற செய்திதான் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. CNN வெளியிட்டிருக்கக்கூடிய மற்றொரு செய்தியில் பல அரபுலக நாடுகளில் CIA, மொசாட் அலுவலகங்கள் இயங்கி இருப்பது தற்போதுதான் தெரிய வந்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏனெனில் படைத்தளங்களுக்கு மேலதிகமாக அமெரிக்க இஸ்ரேலுக்காக எவ்வளவு வேலை இந்த அரபுக்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து டெல் அவிவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளில் மற்றும் ஜெருசலேம் போன்ற பகுதிகளில் இஸ்ரேலினுடைய போர் காரணமாக, நெதன்யாகு என்ற தனியொருவனுக்காக நடைபெறும் போர் காரணமாக இஸ்ரேல் மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள். எனவே இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. டெல் அவிவில் உள்ள போராட்டக்காரர்கள் இஸ்ரேலின் போர் எதிர்ப்பு சிறுபான்மையினருக்காக குரல் கொடுத்திருப்பதுடன் நெதன்யாகு என்ற தனிப்பட்ட ஒரு நபரின் அரசியலுக்காக நடைபெறும் இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அல்லாவிட்டால் இஸ்ரேல் முழுவதும் பேரழிவை சந்திக்கும் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்குள்ளும் தற்போது அரசுக்கு எதிரான போராட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இறுதியாக அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் கடந்த 3 தினங்களில் மட்டும் ஈரானில் 1332 ஈரானியர்கள், குழந்தைகள், பெண்கள், மருத்துவமனை ஊழியர்கள் உட்பட கொன்று குவிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் ரெட் கிராஸ் அறிவித்திருக்கின்றமையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. இதுவரை இராணுவ இலக்குகளை இலக்கு வைத்து தாக்கிய அமெரிக்கா தற்போது பொருளாதார இலக்குகளையும் ஈரானின் உட்கட்டுமானங்களையும் இலக்கு வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக இந்த போரின் போக்கை மிகவும் தீவிரப்படுத்துவதுடன் ஈரானின் பதிலடியையும் கோபத்தையும் இன்னும் அதிகப்படுத்தலாம் என எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் நிலைமை இன்னும் பதற்றமாக மாறியிருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பேசுவோம். இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.